நாம் தொடர்ந்து இந்த மாதத்தில் டிவைன் ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற உறவை குறித்து, தெய்வீக உறவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நோவாவும் தேவனும் என்று சொல்லி நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். வேதாகமத்திலே 1225 கதாபாத்திரங்கள் பெயருடையதாக இருக்கிறது. God mentioned 1225 names specifically in the Bible. அவர்கள் நல்லவர்கள், தீயவர்கள், பெயர் குறிப்பிடாமல் 1000க்கு மேல கதாபாத்திரங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதில் 100 நன்கு தெரிந்தவர்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். 100 பெயர்கள் நமக்கு நன்கு தெரிந்த பெயர்கள். 50 பெயர்கள் டிஸ்கிரிமினேட்டட், மிகவும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். இதில் சொற்பமானவர்களே ஆண்டவர் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் ஏனோக்கே எனக்கு பிரியமானவன் என்று சொன்னார். சுலோமத்தியை பார்த்த தேவன் என் பிரியமே என்று சொன்னார். இப்படி சிலரை பிரியம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல ஆண்டவர் பிரியமானவன் என்று சொல்லவில்லை என்று சொன்னாலும், தேவன் கிருபையை ஒருவனுக்கு காண்பிக்கிறார். வேதத்தில் முதலாவது கிருபை எங்கே இருந்தது என்று சொல்லி நான் உபவாச நாளில் அதிகாலையில் நான் பேசினேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்த போது தேவன் தம்முடைய மகிமையை அவனுக்கு கொடுத்திருந்தார். Out of his love towards man, he presented or he wrapped man by his precious glory. விலையேறப்பட்ட அவருடைய மகிமையினால் தேவன் ஆதாமை மூடி வைத்திருந்தார். அவர்கள் பாவம் செய்த போது அந்த மகிமை அவர்களை விட்டு போனதினால் அவர்கள் சரீரத்தில் இருக்கிறதான அந்த நிர்வாணம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. வெட்கத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக நிற்க மனதில்லாமல், எல்லாரும் கவனிங்க, அத்திலைகளை பீத்து ஒரு தற்காலிக உடையை அவர்கள் உண்டாக்கி தங்கள் நீதியின் நிமித்தம் தங்களுக்கு தெரிந்த முறையில் தங்கள் வெட்கத்தை மறைத்துக் கொள்ள தங்களுக்கு தெரிந்த ஒரு விதத்தில் அவர்கள் ஒரு ஆடையை தங்களுக்கு உருவாக்கினார்கள். நிரந்தரமற்ற ஆடை. இன்னைக்கு மனுஷன் தன் கவலைகளை மறப்பதற்கும் தன் நிந்தையை மறப்பதற்கும் அநேக நிரந்தரமற்ற நிர்வாண மறைவை உண்டாக்க நினைக்கிறான். அதனுடைய வடிவாய் இந்த உலகத்தில் பலவிதமான பாவங்கள் பெருகியிருக்கும் போது தேவன் மனிதனை அழைத்து அந்த அத்தி இலையை தைத்து மேலே நிர்வாணத்தை மறைச்சிட்டு நிற்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். ஆண்டவர் சபிக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சாயல்ல இருந்த மனிதனை, தேவனுடைய ரூபத்தின்படி இருந்த மனிதனை ஆண்டவர் சபிக்கவே இல்லை. ஆண்டவர் பூமியை சபித்தார், மனிதனுக்கு தண்டனை கொடுத்தார். அந்த தண்டனையை அவர் கொடுத்தே ஆக வேண்டும். அவர் நீதி உள்ள தேவன். அவர் அதே நேரத்தில் அன்புள்ள தேவன். இந்த நீதியும் அன்பும் தேவனுடைய எடுக்க முடியாத குணாதிசயங்கள். நன்றாக கவனிங்க. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் கிருபை பெருத்தவர், அன்பிலே பெருத்தவர். அதனாலதான் ஆண்டவர் அவர்களுக்கு அவர்கள் மேல் விழுந்த தண்டனையை அன்பின் நிமித்தமாக, மனித குலத்தின் மேல் விழுந்த தண்டனையை அன்பின் நிமித்தமாக, நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனுடைய வெளிப்பாடை 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியும் பார்த்து அவர்கள் உதிர்ந்து போகிற அத்தி இலையை அகற்றிவிட்டு
21ஆம் வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, இது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கடவுளும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்தார். மனுஷனுடைய பாவத்தை அவர் நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். பிகாஸ் he is a righteous God. அவர் நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம செய்கிற பாவங்களை ஆண்டவர் கண்டுகொள்ளாததை போல் இருக்கிறார் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் அவைகள் சாபமாக உருவேற்படுவதில்லை, மாறாக கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அது தேவன் நமக்கு கொடுக்கறதில்ல, நம்ம செய்ததுனால. நமக்கு பாவம்னு நல்லா தெரியும், இது தவறுன்னு தெரியும், இந்த மீறுதல் சரியில்லைன்னு தெரியும். அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். வேசித்தனத்துடைய பின் விளைவுகள் நிச்சயம் வரும். களவு, மற்றவருடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துவது, வெட்கப்படுத்துவது, துணிகரமான கிரியைகள் பின் விளைவுகளை நிச்சயம் உண்டாக்கும். அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஏன் நடக்குது அப்படின்னா, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஆண்டவர் சரி கட்டி நம்மை அவருடைய பரலோகத்துக்கு எடுத்து, இதை பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த பின் விளைவை ஆதாமும் ஏவாளும் அனுபவிக்கிறாங்க. நோவாக்கு வருவதற்கு முன்பாக நான் சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டதுடைய காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவர்கள் மேல் இருக்கிற அன்பை எடுத்து விடவில்லை. தட்ஸ் த கான்சிக்வன்சஸ் ஃபார் தேர் இனிக்விட்டி. அவருடைய மீறுதலுக்கான பிரதிபலன். மீறக்கூடாது எதையும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது. எதை செய்யும் போதும் கர்த்தருடைய பந்தி எடுக்கிற நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணுன்ற ஞாபகம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு பயப்படணும். என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி பார்க்குறாரு. மனுஷன் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. பனைமரத்தை கீழே நின்று பாலை குடித்தாலும் கல் குடித்தான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பனைமரத்துக்கு மேலே இருந்து உயரத்திலேருந்து ஒருவர் பார்க்குறாரு பாருங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் முதலாக மனிதனுக்கு கிருபையை கொடுத்த இடம் என்னன்னா, அந்த இடம் தான் 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் பாருங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இதுக்கு முன்னாடி ஆதாம் எங்கே பேரிடுறான்? 2ஆம் அதிகாரத்தில் வாங்க, 19ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவஜந்து ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஏன் ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பேரிட சொல்கிறாரு? அந்த ரகசியத்தை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி, இந்த உபவாச நாளில் இதெல்லாம் நான் பேசினேன் ரொம்ப ஆழமாக. பழகி பெருகி பூமியை நிரப்பி. ஏன் பழகி பெருகணும் அப்படின்னா, அவர்கள் பழகி பெருகலைன்னா வேற ஒன்று என்ன பண்ணிடும்? பழகி பெருகிடும். அவர்கள் ஏன் பூமியை நிரப்பணும் அப்படின்னு சொன்னால், இஃப் த எர்த் இஸ் வாய்ட் தென் த வாய்ட் வில் ஃபில் வித் சம் அதர் திங். நிரப்புதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா வேற ஒன்று நிரப்பிடும். அப்படி என்ன பாஸ்டர் நிரப்பும்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது. பிசாசு எப்போ உருவானா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்னாடியே உருவாயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிகிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. உங்களை என்னையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? பிசாசு இருக்கான். தேவன் பூமியை உண்டாக்கின போது எங்கேயோ ஒருத்தமே வந்துட்டான்.
அதான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது. ஆண்டவர் படைச்ச எல்லாமே என்னதான்? 1ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது நல்லது, அது நல்லது. இப்போ காட்டு மிருகத்தை படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 25ஆம் வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி தேவன் அது 25ஆம் வசனம் பாருங்க, எல்லாரும் பாருங்க. தேவன் அது. இப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது நல்லதை உண்டாக்கினார். எங்கெங்க தந்திரம் வந்துச்சு? அது வந்துருச்சு. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, அது வந்துருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி சொல்லுங்க, பலுகி பெருகி பரிசுத்த சந்ததியினால் நிரப்பு. ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஆளுகை பாவத்துக்கு முன்பாக இருந்த ஆசீர்வாதம். அதனால தான் அவன் எல்லா காட்டு மிருகத்துக்கும் அவன் என்ன பேர் வச்சாலும் அதுதான் என்ன ஆயிடுச்சு? பேராயிடுச்சு. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் தண்டனை. ஏவாளுக்கு தண்டனை, ஆதாமுக்கு தண்டனை, சர்ப்பத்துக்கு சாபம். அதனால தான் உலகமே இன்னைக்கு சர்ப்பத்தை கண்டோன்னு அடியுது. ஏன்னா தேவன் சபிச்சிருக்கிறார் அது. ஹல்லேலூயா. என்னதான் கடவுள்னு சொன்னாலும், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். தீராத செய்வனை கட்டு வீட்டில் ஜெபிக்க போயிருக்கப்போ அவங்க சொன்னாங்க, இதுவரை 7 நல்ல பாம்பு எங்கள் வீட்டில் அடித்தோம் பாஸ்டர். சர்ப்பத்தை ஆண்டவர் சபித்தார். இப்போ ஆண்டவர் ஆதாம்கிட்ட தண்டனையெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ஆதாம் சோர்ந்து போயிருக்கணும், அப்படி தானே? கலங்கி போயிருக்கணும், மூட் அவுட்டில் இருக்கணும். ஆனால் ஆதாம் என்ன செய்யலாம் பாருங்கள். 20ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ள இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தண்டனை டிக்ளேர் பண்ணி முடிஞ்ச உடனே டெடிகேஷன் சர்வீஸ் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். பிரதிஷ்டை விழா நடக்குது. பொண்டாட்டிக்கு பேர் வைக்கிறான். அது எதை காண்பிக்கிறது? இன்னும் ஆதாமை விட்டு தேவன் கொடுத்த அந்த அதிகாரம் போகலை. இந்த 2 வசனத்துக்கு இடையில அவசரமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை மனிதனுக்கு செய்தார். என்ன தெரியுமா? அவன் மேல் அவர் கிருபையை வைத்தார். நம்ம நீதிமானா மாறின பிறகு ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக வைக்கல. நம்ம பாவிகளாக இருக்கும்போதே ஆண்டவர் நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசித்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என் மேலே கிருபை வச்சிருக்காருன்ற நம்ம விசுவாசித்ததுனால தான். விசுவாசிகளை ஆன பிறகு கிருபை நமக்கு கொடுக்கல. இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம பாவிகளாக இருக்கும்போது நம்ம மேலே அவர் கிருபை வைத்தார். யார் மேலே கிருபை வச்சிருக்கிறாரோ அவன் மேல் அவர் கிருபை வைக்க, யார் மேல் கிருபை வைக்க அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் அவர் கிருபை வைத்திருக்கிறார். அவனை விட மாட்டார். யார் மேலே கிருபை இல்லையோ தேவனை விட்டு அவர்கள் அந்த உறவிலிருந்து போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் திருட நினைக்கிறது கிடையாது. நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை அவனால் எடுக்க முடியாது. ஏன்னா அழைக்கப்பட்ட அழைப்பும் கிருபையும் வரங்களும் மாறாதது. வரங்கள் என்று சொல்லும்போது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் பிளெஸ்ஸிங். நல்லா கவனிங்க. ஆனால் பிசாசு எதை நசுக்க விரும்புகிறான் தெரியுமா? எதை நம்ம விட்டு எடுக்க விரும்புகிறேன் தெரியுமா? தேவனுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிற உறவு. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உறவை காப்பாற்றி கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல கண்ணை பார்த்து சொல்லுங்க, உறவை காப்பாற்றிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் அந்த உறவு. அந்த உறவுனால தான் 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், அதிகாலை ஜெபம். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஏன்? உறவு. இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். இந்த உறவை பிசாசு கெடுத்து போட 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சிட்டான், 3ஆம் அதிகாரத்தில் முடிச்சிட்டான், 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அசுத்தமான சந்ததியையே உண்டாக்கிட்டான். 4ஆம் அதிகாரத்தில் காயினுடைய மூத்த மகனுடைய சந்ததியை குறித்து சொல்லப்படுது. இளைய மகனாகிய ஆபேல் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். 4ஆம் அதிகாரத்தில் கொன்னுட்டான். பிசாசு அழிச்சிட்டான்.
காயினை கொண்டு ஆபேல் என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். இப்போ ஆதாமுக்கு 2 சந்ததி உருவாகிறது. ஒன்று தேவபுத்திரர், இரண்டாவது காட்ஸ் பீப்புள் அண்ட் ஹியூமன் ஜெனரேஷன். 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே 2 சந்ததி பார்க்குறோம். என்னெல்லாம்? தேவ சந்ததி, தேவகுமாரர், அடுத்தது மனுஷ குமாரத்திகள். அப்படின்னா தேவ சந்ததி, மனுஷ சந்ததி. 4ஆம் அதிகாரத்தில் மனுஷ சந்ததி பிறக்கிறதை மோசையின் மூலமாக ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். காயின் மனுஷ சந்ததி. 16ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய உறவை விட்டு நோத்துக்கு போயிட்டான். தன் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை. நோத் என்று சொன்னால் his own desire என்று அர்த்தம். தனக்கு விருப்பமான இடம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, அப்படின்னா ஆண்டவருடைய உறவை முறித்து விட்டு, ஆண்டவர் அவன் வைக்க நினைத்திருந்த இடத்தை விட்டுவிட்டு, கவனிங்க, எங்க போனா? தான் இஷ்டப்பட்ட நோத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆனால் அடுத்த சந்ததி 5ஆம் அதிகாரம் சொல்லுது, சேத்துடைய சந்ததி. 3வது ஆதாமுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரன் எப்படி பிறந்தான்? 3ஆம் வசனம் பாருங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, அப்படின்னா யார் சாயல்? ஆதாம் யாருடைய சாயல்ல இருந்தான்? தேவனை முகமுகமாய் பார்த்தவன். அல்லேலூயா. பிறந்த போதே அவன் யாரை பார்த்தான்? ஆதாம் பிள்ளையாக பிறக்கல. ஆதாம் எப்படி பிறந்தான்? புருஷனா. கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருந்தார்? ஒரு வாலிபனாய், திருமண வயது உள்ள வாலிபன். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். திருமண வயது உள்ள, வெட்டிங் ஏஜ். அவனை உண்டாக்கினார். அவனை மண்ணினால உண்டாக்கி அவன் நாசியில் அவன் சுவாசத்தை ஊதிட்டு ஆண்டவரை க்ளோஸில் பார்த்தது யார் தான்? அதான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை க்ளோஸில் பார்த்தது யார் தான்? கடைசியாக ஆண்டவர் க்ளோஸ்அப்பில் தன் முகத்தை காமிச்சது யாருக்கு தான்? ஃபஸ்ட்டு யாருக்கு தான் காமிச்சார்? கடைசியாக யாருக்கு தான் காமிச்சார்? ஆமாம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் க்ளோஸாலாம் இப்போ காமிக்க மாட்டார். பேசுவார். இப்போ பேசிகிட்டு இருக்கார் உங்களில் அநேகர்கிட்ட. இந்த உபவாச நாளில் நீங்கள் காத்திருக்க கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். அது தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, இஃப் யூ ஹாவ் அ இமேஜ் ஆஃப் காட், தென் யூ கேன் ஹியர் த கம்யூனிகேஷன் ஆஃப் காட் இன் அ கிளியர் மேனர். தேவனுடைய சாயலில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நல்லா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஆமென். இந்த சேத்து தேவனுடைய சந்ததி. காயினுடைய சந்ததியில் அசுத்தமான நபர்கள் உருவாகிறார்கள். சேத்துடைய சந்ததியில் வருகிற ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு பிறந்த ஒரு குமாரன் தான் யாரு? இந்த நோவா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சந்ததியில் பிறந்தவன், பரிசுத்த சந்ததியில் பிறந்தவன். அப்படின்னா அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லலை. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகள் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இங்கே ஆண்டவர் இங்கே பார்க்குறாரு. இந்த காயினுடைய சந்ததியில் உள்ள பெண்கள் அழகாக இருந்ததுனால சேத்துடைய சந்ததியில் உள்ள இந்த ஆண்கள் போய் அவர்களோடு கலந்து அவர்கள் அசிங்கத்தை பிறப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் எங்கேயோ ஒரு வழி விலகுதல் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்குள்ள கவனமாக கவனிக்கணும். மற்ற காரியத்திலலாம் எப்படி இருக்காங்கன்றது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்கிறாங்க நம்ம கவனிக்கணும், சரியாக கவனிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். சில பேர் ஊருக்கே நியாயம் பேசுவோம். ஊரில் உள்ள பிள்ளைகளெல்லாம் வெயிட் போட்டு பார்ப்போம். உங்கள் பிள்ளை என்ன செய்யுது? ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித்தராரா? நம்ம பிள்ளைங்க எப்படி வாழ்கிறாங்க, நம்ம புருஷன் எப்படி வாழ்கிறாரு, நம்முடைய பெஞ்சாதி எப்படி வாழ்கிறா, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். லோத்து பட்டணங்களை சம்பாதித்தான், ஒளிமுக வாசல்ல அமர்ந்திருக்கிற உயர் பதவிகளை சம்பாதித்தான்.
தன் 2 பெண்களுக்கும் சோதோம் கொமோராவிலேயே பெரிய உயர்ந்த ஜமீன்தாருடைய பிள்ளைகளை நிச்சயமும் செய்துட்டான். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பை கவனிக்க அவன் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நோவாவுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏன் இந்த பூமியை அழித்தார்? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உலக நேசத்தை சேத்துடைய சந்ததி, ஏனோக்குடைய சந்ததி, காயினுடைய சந்ததியின் மேல் மோகம் கொண்டது. ஆண்டவர் உலகத்தை அழிக்கிறதுக்கு அதுதான் ரீசன். பாவம் பெருகிடுச்சு. இன்னைக்கு பெருகி கிடக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாள் நியூஸில் பார்க்குறோம் பாருங்க, எவ்வளோ பாவங்களை பார்க்குறோம். லோத்து எல்லாத்தையும் கவனிச்சான், பட்டணத்தை கவனிச்சான், எல்லாத்தையும் கவனிச்சான். ஆனால் 2 குமாரத்திற்குள்ளேயும் சோதோம் குமாரா கலந்திருந்ததை கவனிக்காமல் விட்டுட்டான். நடந்தது என்ன? இந்த உலகத்தில் அரங்கேறின மிக கொடூரமான ஒரு பாலின ஈர்ப்பு லோத்துடைய 2 மகள்களாய் உண்டானது. ரொம்ப கொடூரமான, ரொம்ப அசிங்கமான, பிசாசு அரங்கேற்றின கீழ்த்தரமான அங்கே உண்டானது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். தேவனுடைய சந்ததியில் நம்ம குடும்பம் இருக்கணும். தேவனுடைய சன்னதியை சுற்றிலும் நம்ம விலகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்? நம்ம நீதி செய்ததுனாலயா? இல்லை, அவருடைய கிருபையினால. ஆமென், அல்லேலூயா. ஏதோ நம்ம மேலே அவர் கிருபை வச்சிருக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த தரங்கட்ட பூமியை உண்டாக்கினதுக்காக ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். 6ஆம் வசனம், தன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இப்போ ஆண்டவர் பூமியை அழிக்கணும்னு முடிவு பண்ண உடனே 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. எதனால? ஃபார் வாட் ரீசன்? வசனத்தை வாசிப்போம். எதனால அவன் கிருபையை பெற்றுக்கொண்டான்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பங்க. விசுவாசிகளுடைய விசுவாச பட்டியலில் 7ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவ எச்சரிப்பை பெற்றான். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறாருன்னா எச்சரிப்பு கொடுப்பாரு. அதுதான் கிருபையின் அடையாளம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பேசுவார், ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். நீங்கள் ஆண்டவரோட நல்ல கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். கவனிங்க, நல்லா உங்கள் கூட பேசுவார். அதுதான் என்னது? ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வச்சிருக்காருன்றதுக்குரிய அடையாளம். ஆமென். என்னதான் ஆண்டவர் பேசினாலும் நான் சிலம்ப அடிப்பேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. என்னதான் ஆண்டவர் பேசினாலும் நான் என் மனம் போல தான் நடப்பேன் அப்படின்னா கிருபையை போக்கடிக்கிறது. அதுதான் காலின் கீழ் மிதிக்கிறார்களாம் கிருபை. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன். உங்கள் மேலே ஆண்டவர் கிருபையாக இருக்கிறதுனால தான் உங்களை கொண்டு இங்கே ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் என்ன வச்சிருக்காரு நம்ம மேலே? ஆமென். மரியாள் யாருன்னே தெரியாது. பரலோகத்திலேருந்து ஒரு செய்தி வருது, கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் எச்சரிப்பு வந்தது. ஆண்டவர் இங்கே மனுஷனுக்கு 120 வருடங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். 3ஆவது வசனம், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 120 வருஷத்தில் இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். 120 years. எல்லாருடைய மனசாட்சியிலும் ஆண்டவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிற இடம் முதல் என்ன இடம் தெரியுமா? நம்முடைய மனசாட்சியில் ஆண்டவர் பேசுவார். பேசுகிறாரா? எத்தனை பேர் மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறார்? கை தூக்கி கேட்டுங்க பார்ப்போம். சில பேருக்கு மனசாட்சி செத்து அவிஞ்சு புளுத்து போயிருக்கும். அது எங்கே பேசுறது? மனசாட்சி தான் நம்முடைய ஃபஸ்ட்டு ஆண்டவர் பேசுகிற தடம். அங்கே தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட பேசுவார். மனசாட்சியில் நீ பண்ணுறது தப்பு. ஆண்டவர் பேசினாருன்னு ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நல்ல விசுவாசிகள் ஆண்டவரோடு நடக்கிறவங்க சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் நேராக வந்து நின்று அப்படியே கையை விரிச்சிட்டு பேச மாட்டார். நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது பாருங்கள், அதுதான் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நமக்குள்ளே ஆண்டவர் அந்த சோர்ஸை உள்ளே வச்சிருக்கிறாரு.
காட்ஸ் கம்யூனிகேட்டிங் சோர்ஸ். ஒரு மொபைலில் சிம் கார்டு இருக்கிற மாதிரி. நேற்றைய தினத்தில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. சைனாவில் சிம் இல்லாமல் இனிமேல் மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நோ நீட் ஆஃப் சிம் கார்டு. சீக்கிரமாக அது நடைமுறையில் வந்துடும்ன்றாங்க. இந்த நமக்குள்ள ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதுக்கு பேர் மனசாட்சி, ஆத்மா. அதுதான் வந்து கம்யூனிகேட்டிங் சோர்ஸ். ஆண்டவர் நம்மோடு, இது வந்து ஆண்டவர் அறியாதவனுக்கும் அது பேசும். 120 வருஷத்தை ஆண்டவர் நியமிக்கிறார். 120 வருஷத்தில் அந்த பூமியில் மழை பெய்ய ஆரம்பிக்கும், ஜல பிரவாகம் வரும். அது வரைக்கும் பூமியில் என்ன வந்துட்டு இருந்துச்சு? கீழேருந்து பனி எழும்பி பூமியை நனைச்சிச்சு. அப்படி தான் கல்டிவேஷன் நடந்துச்சு. ஆனால் இப்போ முதல்ல மேலேருந்து என்ன பண்ண போகுது? ஆமாம், ஒரு பெரிய மதகை ஆண்டவர் திறக்க போகிறார். பிரைஸ் காட். எல்லாருடைய மனசாட்சியிலும் முதலாவது ஆண்டவர் ஒரு பயத்தை கொடுக்கிறார். நீ பண்ற தப்பு. நீ ராத்திரியானா உட்காந்து மொபைல் அசிங்கமானதை பார்க்கறல்ல, தப்பு. இந்த மனசாட்சியில சூடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மோட பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மனசாட்சியில் இருக்கிற சூடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ தவறு செய்யும்போது அந்த எண்ணமே யாரும் செய்யாததே நான் செய்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம், கர்த்தர் கிருபை உள்ளவர், இப்படிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மனசாட்சியில் என்ன உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம், சூடு பட்டு 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 கரிஞ்சு போச்சு, உணர்வே இல்லை. அப்படின்னா டேஞ்சர். கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டார், ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டார். நீ ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு காரியம் செஞ்சுன்னா உன் உடம்பு கிடந்து பிடைக்குதா, உன் இருதயம் கிடந்து அடிக்குதா, ஐயோ நான் தப்பு செய்கிறேனே, ஐயோ நான் தப்பு செய்கிறேனே, ஐயோ நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கனே, ஐயோ ஆண்டவரோடு நான் என்னால் பேச முடியல, முழங்கால் போட முடியலையே. அந்த படபடப்பு இருக்கிற வரைக்கும் உன்னை சுற்றியே ஆவியானவர் சுற்றிக்கிட்டே வட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். வெறுமையான உன் இருதயத்தின் மேலே, ஆழத்தின் மேலே இருக்கிற இருள் மேலே அவர் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த உணர்வு போயிடாமல் பார்த்துக்கிடணும், அந்த உணர்வு போயிடாமல் பார்த்துக்கிடணும். சிலருக்கு உணர்வு போயிடும், அந்த கோரம் அடைவார்கள். உங்கள் கண்கள் அதெல்லாம் பார்க்கும், உணர்வு போயிடும். நல்லா கவனிங்க. ஆனால் அத்தனை பேர்கிட்ட அந்த உணர்ச்சியில், உணர்வில், ஆத்மாவில் ஆண்டவர் பேசினாரு. ஒரே ஒருத்தவன் தான் பிடிச்சிக்கிட்டான், அது நோவா. அதுதான் அங்கே வாசிச்சோம். அவன் பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு எப்படி வாழ்றான்? அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நோவாவும் பொல்லாதவன் தான், நோவாவும் கெட்டு போனவன் தான், நோவாவும் பாவம் செஞ்சவன் தான். எது வரைக்கும்? தேவன் அவனோடு கூட பேசுகிற வரைக்கும், தேவன் அவனுக்கு உணர்வு கொடுக்கிற வரைக்கும் அவனும் அப்படி தான் வாழ்ந்தான். நல்லா புரியுதா உங்களுக்கு? எப்போ தேவன் அவனுக்கு அந்த உணர்வை கொடுத்தாரோ அப்போ தேவனோடு அவன் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. அந்த உறவுக்குள்ளே வர ஆரம்பித்துட்டான். ஆமென். அருமையான விசுவாசிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அது சரியில்லை, இது சரியில்லை, இதனால தான், அதனால தான், அப்படி ஆக்கும், எப்படி ஆக்கும். இந்த ஸ்டோரியெல்லாம் நம்மளை நாமளே சந்தோஷம், நம்மளை நாமளே திருப்திப்படுத்துகிறதுக்காக தான் தவிர இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி எடுபடாது. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. நம்மளை எங்கேயோ ஒரு குப்பனுடைய சுப்பனுடைய வீட்டில் பிறக்க செய்யாமல் நல்ல விசுவாச குடும்பத்தில் நம்மளை பிறக்க செஞ்சிருக்கிறாரு. நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறாரு. நல்ல விசுவாசிகளை, தலைவர்களை, நல்ல உறவினர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, நல்ல ஊழியக்காரர்களை உன் கையில் மொபைலை கொடுத்துருக்கிறாரு. அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள், இவ்வளோ காரியங்கள் கர்த்தர் உன்னோடு பேசுகிறதற்கு கொடுத்திருக்கும் போது நீ நோவாவின் காலத்தில் நடந்த ஜனங்களைப் போல நீ நடப்பாயே, ஆனால் நிச்சயமா உன் வாழ்க்கை பாவத்தின் சம்பளம் மரணத்திலே முடிந்துவிடும். நல்ல கவனம் வச்சுடுங்க. தேவன் பேசின போது நோவா விட்டு கொடுத்தான். நோவாவோட தேவன் பேசின போது என்னடா இது, அந்த உறவுக்குள்ள வந்தான். அந்த உறவுக்குள்ள வர 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 அந்த உறவு அவனை நீதிமானாய் மாற்ற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய உறவு தான் நம்மளை நீதிமானாக மாற்றும். இந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுமா? காட்டையே கொளுத்திடும். அநீதி உள்ள உலகம்
இந்த 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 நாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கு பைபிள்? அநீதி உள்ள உலகம். இதுக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது. ஒரு பாஸ்டர் தான் சொல்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வாயை திறந்து ஞானஸ்தானம் கொடுக்கணுமா. ஏன்னா தண்ணிக்குள்ளே இறங்கணும், நம்ம வாயை மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறோம், மூடிக்கிறோம். வாய்க்குள்ளே என்ன போக மாட்டேங்குது, தண்ணி போக மாட்டேங்குது. அதனால தான் வெத்தலை பாக்கு அந்த வாய் என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு வெத்தலை பாக்கு போடலன்னா சொரியுது, துரு துருன்னு இருக்கு. கெட்ட வார்த்தை பேசலைன்னா துரு துருன்னு அப்படி இங்கே வரைக்கும் வருது. அப்படியே டெம்பர் ஆகிட்டோன்னு வச்சுங்க, என்னென்னமோ வருது. ஆனால் தேவனோட நெருங்க 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 நான் அனுபவித்து சொல்கிறேன், இதெல்லாம் நம்மளிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நோவா நீதிமான் ஆனானா பிறப்பிலே அவன் நீதிமான் இல்லை. அவனுக்கு ஏனோக்கு போதித்ததெல்லாம் மண்டையில் இருந்துச்சு. ஆனால் சூழ்நிலை நோவாவையும் விட்டு வைக்கல. ஆனால் எங்கேயோ அவன் தாத்தா போதிச்சது உள்ளே இருந்துச்சு பாருங்க. எங்கேயோ அவன் தாத்தா மடியில் உட்கார வச்சு அவனுக்கு போதித்தது, அவன் தகப்பன் மடியில் உட்கார வச்சு போதித்தது பிள்ளைகளுக்கு போதிக்கணும். சர்ச்சுக்கு வந்தால் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், போதிக்கணும், சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா அதுங்க புரிஞ்சுக்கிடும். நம்ம சொல்லக்கூடாது, அது சின்ன பிள்ளை பாஸ்டர், அது சின்ன பிள்ளை தான். ஆனால் அதுக்கு போதிக்க வேண்டியது, அதுக்கு என்ன பண்ணணும், ஹேவ் டு டீச். கர்த்தருடைய டீச்சிங்க்கு ஒரு பிள்ளை விட்டு கொடுக்கலன்னா நீங்கள் அலர்ட்டாக இருங்க, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு போக போகுது. சின்ன வயசுலேயே அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சர்ச்சுக்கு போனால் சேட்டை செய்யக்கூடாது. அப்படியே சேட்டை செஞ்சால் இங்கே வச்சு எல்லாருக்கு முன்னாடி வச்சு அமுக்கி பிடிச்சி வச்சு அப்படி அடிக்கக்கூடாது. வீட்டில் போனோன்னா அதுக்கு ஒரு பயம் வரணும், இன்றைக்கி செத்தோண்டா அப்படின்னு. இந்த சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும். சில பேர் அடிப்பாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியாது, ஏன் திட்டுறாங்கன்னே தெரியாது பிள்ளைகளை. அதுகளுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏதோ அடிக்கிறாங்க, போ வாங்கிட்டு போவோம். ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லுங்கள், ஏன் அவங்களுக்கு சில பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துக்கு வந்தால் தூக்கம் வரும். அதனால் உனக்கு தூக்கம் வருதா மழை, நீ வீட்டில் படுத்துக்க மழை, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன கற்றுக் கொடுக்குறோம், இவ்வளோ அழகாக சிறப்பாக கற்றுக் கொடுக்குறோம். பாய்சனை ஊற்றி வளர்க்குறோம். நீ நல்ல பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. தூக்கம் வருதா, உனக்கு சினிமா பார்த்தா தூக்கம் வராதுல்ல. ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து மொபைல் உருட்டுனா உனக்கு தூக்கம் வராது. தேவ சமூகத்தில் தூக்கம் வருதா, தூக்கம் வருதோ இல்லையோ நீ வந்து உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும், சொல்லி கொடுக்கணும். ஆண்டவருடைய வழிகள் கடினமாக தான் இருக்கும். இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளை யாரையுமே கஷ்டப்படுத்துறது கிடையாது. ஒரு வயசு வரும்போது திருந்துவாங்க பாஸ்டர். கற்பனை உலகத்தில் வாழாத, 5 வளையாது 50 வளையாது, அனுபவிச்ச பெரியவர்கள் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வளைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் உன் வீட்டில் கொண்டு வந்து அதை நிறுத்தும், அசுத்தத்தை நிறுத்தும், சோதோம் கொமோராவை கொண்டு வந்து நிறுத்தும். அப்பவும் நீ வளைஞ்சு கொடுக்கணும், வேற வழியே இருக்காது. வளைஞ்சு கொடுக்கணும். எவனையாவது எடுத்துட்டு வந்து நிற்கும். உங்கள் மொழியில் சொல்லணும்னா 5 வளைக்கல பார்த்தியா, இப்போ அது ஒன்றை வளைக்குது. கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, உன் மேலேயும் உன் பிள்ளைகள் மேலேயும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபையை ஆராதனை நேரத்தில் பாடணும். எதுவரையில் நான் வாழ்கின்றேனோ அதுவரையில் கிருபை போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையை மாற்றினது தேவனுடைய வார்த்தை. தேவன் அவனோடு கூட பேசின போது அவன் உத்தமனும் நீதிமானுமாய் மாறினான். அல்லேலூயா. நோவா, சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இப்போ பூமி என்ன ஆயிடுச்சு, தேவனுக்கு முன்பாக மிகவும் சீர்கெட்டதாகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அன்று நோவாவுடைய அழிவுக்கு ஆண்டவர் எத்தனை வருடங்களை வைத்திருந்தார்? 120 வருடங்கள். அப்படி தானே? 120 வருடங்கள் நோவா பிரசங்கம் பண்ணினான். 25 வருடங்கள் அவன் கற்றுக்கொண்டான். 100 வருடங்கள் அவன் பிரசங்கம் பண்ணினான். காத்திருந்தாதான் நம்ம தேவனுடைய உறவுக்குள்ளே வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாள் ஒருவேளை உபவாசிக்க உனக்கு வலிக்குதுன்னா
உன் மாம்சம் அடங்கலைன்னா, உன் மாம்சத்துக்கு போடுற தீனியை நீ கம்மி பண்ணலைன்னா எப்படி இச்சை வரும்போது செவிக்க முடியும்? எப்போ பிறரை குறித்து பேச துருதுருன்னு வாய் வரும்போது அடக்க முடியும்? இதெல்லாம் அடங்கணும்னா 20 வருஷம் நோவா தேவனுக்கு முன்பாக தன்னை அடக்கி ஆள பழகினான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் ஒரு வாழ்க்கை, மற்ற 6 நாள் இன்னொரு வாழ்க்கை. அடங்காத குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் அடக்கம் இல்லை, அடக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த நண்பர்களோடு தான் சேரணும், அடக்கம் இல்லை. சில விசுவாசிகளை நான் பார்க்கும்போது மெச்சிக்கொள்வேன். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பார்கள், கர்த்தருக்கேற்ற வழியில் வளர்ப்பார்கள். அந்த காலத்துக்குள் ஒருத்தவனுக்கும், அதான் இங்கே வசனத்துடைய அர்த்தம். நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஒரு காலத்தில் அவனும் மோசமானவன் தான். ஆனால் எப்போ கிருபை கதவை தட்டுச்சோ அப்போ தன்னை கிருபைக்கு விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. கிருபைக்கு விட்டு கொடுக்குறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் பிரசவம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா இருப்பீங்க. நான் செத்து போன பிறகு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு உங்கள் சந்ததியும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் காணிக்கைக்காக பிரசங்கம் பண்ணல, உங்கள் யாருடைய நற்பெயரை எனக்கு வேணும்னு நான் பிரசங்கம் பண்ணலை. கிருபை கிடைச்ச உடனே செவி சாய்த்தான், கஷ்டமான வேலையை ஏற்றுக்கிட்டான். அவனும் பில்டிங் கான்ட்ராக்டர் கிடையாது, அவன் ஆடு மேய்க்கிறவன். அவங்க குலதெய்வ தொழிலே அதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பேழையை கட்டு, ராத்திரி முழுவதும் பேழை கட்டு, பகல் முழுவதும் பிரசங்கம் பண்ணு. நேற்றுக்கு ஒரு அப்பா கிளிப்ட் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இஸ்லாமியர்களுடைய வடிவமைக்கப்பட்ட கதை, நோவாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க கதையாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலங்களில் இந்த ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய ராட்சசர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அது மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? இவன் போகிறான், அந்த பலவான்கள், அந்த பெரிய பெரிய ராட்சசர்கள், காயினுடைய புத்திரர்கள், அவங்க சொல்கிறாங்க, அவன் ஒரு லூசு, அவன் என்னென்னத்தையோ பிரசங்கம் பண்ணி, he is preaching all kind of cult, தேவையில்லாததெல்லாம். அப்படி ஒரு மழை பூமியில் வருமா? அப்படி ஒன்று நடக்குமா? மழை பெய்து எல்லாரும் குடிச்சு வெறிச்சு அகமளிக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கத்தரை விட்டு கிருபையை விட்டு ஓடும்போது சில நேரத்தில் எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக பளபளப்பாக நல்லா போயிட்டுருக்கோம். அவங்க ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, குடிச்சு வெறிக்கிறாங்க. கத்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நோவா என்னத்தையோ தெரியாத பிரசங்கத்தை பண்ண, இது எப்படி அழிக்கும், இவ்வளோ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. ஓ ரைன் ரைன் கம் அகெயின், தே ஆர் செலிப்ரேட்டிங். ஆனால் திடீர்னு அந்த வீடியோவில் இருக்கும், நான் மதகுகளை திறந்தாருன்னு அதுதான் நினைக்கிறேன், வானத்திலேருந்து இல்லை, திடீர்னு ஒரு செயல் அவன் பார்க்குறான். எல்லோரும் பாருங்கள், அப்படியே தண்ணீர் அடிச்சுக்கிட்டு வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் அப்படி தான் நடந்துச்சு. எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் அகமகிழ்ந்து கொண்டு இருந்தாங்க. திடீர்னு கடல் பொங்கி 100 அடிக்கு மேலே புறப்பட்டு வந்துச்சு. யாராவது நினச்சாங்களா அப்படி வருவோன்ட்டு? என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாகப்பட்டினத்தில் ஒருவருடைய 7 பிள்ளைகள் அப்படியே போயிட்டாங்க கடலோட. அப்படியே அடித்து புரட்டிட்டு வருது, எல்லாரும் அழியிறாங்க. இந்த பையன் நோவாட்ட போய் சொல்கிறான், என்னுடைய கடவுள் சொன்னிச்சு, என்ன வந்தாலும் இந்த பூமியில் தப்பிக்கிறதுக்கு உயரமான இடங்கள் இருக்கிறது, நான் தப்பித்துக் கொள்வேன். அவன் ஓடுறான் 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 ஓடுறான், தண்ணி வருது பயங்கரமாக. அந்த கோயில்களெல்லாம் அடித்து நிரப்பிடுச்சு. அவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் பாகால்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே மூழ்கிடுச்சு. நல்ல கவனிய, என்னை ரொம்பவும் கவர்ந்துச்சு அந்த வீடியோ. அப்போக்லிப்ட் அது. வேதத்தை, இந்த முழு பைபிளுக்கும் ஒரு அப்போக்லிப்ட் இருக்கும். சில காரியங்களை வேதமே இந்த இடத்துலேருந்து, யாசேரின் புஸ்தகம், இப்படி சில புஸ்தகங்களை வாசிக்க சொல்லி வேதமே சொல்லுது. அதுக்கு பேர் ஒரு கமாண்ட்ரி மாதிரி. அது பைபிள் நடந்த சம்பவங்களை வேறு வேறு விதத்தில் எழுதி வைத்திருப்பார்கள் அப்போ இருக்கிற சரித்திர ஆசிரியர்கள். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். இவன் ஓடுறான், அந்த வாலிபன். இவன் பிரசங்கத்தை கேட்டு ஆல்மோஸ்ட் மனம் திரும்பினவன் தான். ஆனால் அவன் சொன்ன கடவுள், அவன் நம்பிக்கை அதன் மேல் இருந்தபடியினால், இஸ்ரவேலின் இந்த நோவாவின் தெய்வன் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லாததுனால் ஓடுகிறான். அவன் நினைச்சான், உலகத்தில் மலைக்கு அரராத்து மலைக்கு மேலேயா வந்துட போது. ஓடி போய் மலையின் மேல் உச்சியில் உட்கார்ந்துருக்கான். அந்த வெள்ளம் அவனையும் அடித்து இழுத்து செல்கிறது. நோவா அந்த பேழைக்குள்ளேருந்து சொல்லுகிறான், மை சன்,
மை சன். அதோட முடியும். அந்த பாகாலுடைய இடிந்து போனிருக்கிற கோயில்களுக்குள்ளே அவனுடைய சரீரம் செத்து போய் முழந்து கொண்டு இருக்கும். அப்படியே காமிப்பாங்க, நோவாவுடைய பேழையோ அழகாய் தண்ணீர் மேலே மிதந்து கொண்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். கிருபைக்கு செவி சாயுங்க, வேற எதுக்கும் செவி சாய்க்காங்க. இந்த கடைசி நாட்களில் கிருபைக்கு செவி சாயுங்க. அந்த கிருபை உங்களை அவர் பக்கத்தில் இழுத்து கொண்டு போகும், தேவனோடு சஞ்சரிக்க வைக்கும். தேவனோடு சஞ்சரித்த நோவாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள் மேல் வெறுப்பு வந்தது. 100 வருடம் கெட்டுப்போன பூமிக்குள்ளே வாழ்கிறான், ஆனால் அவைகள் ஒன்றும் அவனை கெடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரோடு நடக்க 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 கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆண்டவர் நம்முடைய 100% பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்கல. நம்ம மாம்சமானவன் தான், பாவம் செஞ்சிருவோம், தவறுகளில் விழுவோம், துணிந்தே சில காரியங்களை செய்வோம். ஆனால் அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடணும். பேதுரு துணிகரமாய் தவறு செய்தான், துணிகரமாய் இயேசுவை மறுதலித்தான். ஆனால் அவர்கிட்ட வந்தான் யூதாஸ், துணிகரமாய் இயேசுவை விற்று போட்டான். தப்பு செஞ்சிட்டவன் தெரிஞ்ச உடனே அவன் ஆண்டவர்கிட்ட வரல, மனுஷரிடத்தில் போனான். மனுஷன்கிட்ட போகாதுங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நோவா தேவனை சார்ந்து கொண்டான், அவனுடைய திட்டங்களை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய இருதயத்தை திறந்து அவனுக்கு காட்டினார். அந்த உறவு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் போய் சொல்லு, நோவா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, 120 வருஷம் முடிய போகுது, அழிக்க போகிறேன், எல்லாருக்கும் போய் பிரசங்கம். ஹி ஓப்பன் ஹிஸ் ஹார்ட். ஆண்டவர் நோவாவோடு பேசினார், சஞ்சரிச்சான்னு. அதுதான் அவனுக்கு இருந்த எல்லா பிரச்சனை. சேமிக்காம யாபேத்தோட பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்தில். அவன் மனைவி சொல்லியிருப்பா, என்னையா உட்காந்து என்னத்தையும் கட்டிக்கிட்டே இருக்கிற. நம்ம படம் பார்ப்போம், எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி. யாருக்கு தெரியும் அவர்களை வேலை வைக்கிறது வாங்குறதுக்கு நோவா என்ன பாடுபட்டு இருப்பான். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். வரப்போற மகிமைக்காக அவன் விசுவாசத்தை வைத்திருந்தான். கர்த்தர் அவன் இருதயத்தை, அவருடைய இருதயத்தை அவனுக்கு காண்பித்தார். அது மாத்திரம் அவன் குடும்பத்தையே கர்த்தர் காப்பாற்றினார். நோவாவுக்கு போதிக்கிறதுக்கு பாஸ்டருங்க இல்லை, நோவாவுக்கு போதித்ததுக்கு கேர்சல் லீடர்ஸ் இல்லை, யாரோ இல்லை. அந்த கிருபையை பிடித்து கொண்டான். தன் தாத்தாவிடத்தில் பெற்றுக்கொண்ட விசுவாசம் உள்ளே இருந்துச்சு பாருங்க, உள்ளே இருந்துச்சு பாருங்க. தேவன் அந்த கிருபையை அவனுக்கு அந்த ஸ்ப்ளிங் பண்ணார். அப்படியே அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான், அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். பூமி முழுவதும் அழிந்தது. கிருபை பெற்றவனோ நித்தியமான வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்முடைய கண்கள், நம்முடைய ஓட்டங்கள், இந்த உலகத்தில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற எல்லா காரியமும் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் இட்டர்னல் லைஃப். ஒரு நித்தியமான வாழ்க்கைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்த மனுஷனை பார்த்து இல்லை, எதை பார்த்தும் இல்லை. நம்ம ஓட்டம்லாம் யார் மேலே? என் இன்ப இயேசுவை நான் பார்க்கணும், ஒரு நாள் நான் அவரோடு கூட சேரணும். அந்த உறவுக்குள்ளே வர ரெடியாக இருக்கிறீங்களா? இந்த உபவாச ஜபங்களில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவரை மட்டுப்படுத்தாதுங்க, அந்த உறவுக்குள்ளே வளருங்க. ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்குள்ளே வளருங்க. வேதத்தை எடுத்து உட்காந்து படிங்க. வேலை முடிஞ்சிருச்சா? ஆண்டவரே இந்த வருஷத்தில் 2 முறையாவது நான் பைபிளை முடிச்சிடணும். இந்த 40 நாட்கள் உபவாசம் முடியக்குள்ளாட்டி பைபிளை முடிச்சிடணும். படிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மொட்டை மாடிக்கு போயிருங்க, எங்கேயோ இடத்துக்கு போயிருங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் என்ன செய்யணும்? என் மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? என் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? ஏன் இந்த வழியா என்ன நடத்துறீங்க? எனக்கு காட்டுங்கப்பா. தாழ்த்துங்க, வயிறை பட்டினி போடுங்க, மாம்சத்தை தாழ்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சித்தத்தை கேட்க காதுகளை திருப்புங்க. You are not fasting for this Zion Mission Church. You are fasting for your future. உன் எதிர்காலத்துக்காய் 365 நாட்களை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறார். 61 நாட்கள் உனக்குரியது. 20 வருஷம் நோவா அமர்ந்திருந்தான், 100 வருஷம் பிரசங்கம் பண்ணினான், 65 வருஷம் கற்றுக்கொண்டான், 300 வருஷம் தேவனோடு ஏனோக்கு உலாவினான், தரிசித்தான்.
30 வருஷம் காத்திருந்தார் இயேசு. 3.5 வருஷம் பம்பரமாய் சுத்தினார். காத்திருக்க காத்திருக்க புதிய பலன் வரும். சாத்தியமில்லாதவைகளை உன் கையை கொண்டு ஆண்டவர் அசாத்தியமானதாய் மாற்றுவார். நீ நினைச்சிருக்கிறத பார்க்கலும் பெரிய காரியங்களை நீ பார்ப்பாய். மனுஷர் மூலமா இல்லை, பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும். அந்த நேரமும் வாழ்க்கையில் வரணும்னா அந்த நேரத்துக்காக உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்.